இப்போதாங்க இது ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். சந்தோஷமா இருக்கிறேன் தேவனுடைய சமூகத்தில். சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா தேவனுடைய சமூகத்தில்? ஆமென். கர்த்தர் நம்ம உற்சாகமா இருக்கணுங்க. சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். காலையில் உற்சாகமா தேவனை ஆராதிக்கணும். தேவனுடைய ஜனமா இருக்கிற நம்ம அவருடைய துதிகள் எப்பொழுதும் நம்ம வாயில இருக்கணும். காலையும் மாலையும் எப்பொழுதும் அவருடைய துதிகள் நம்ம வாயில இருக்கணும். காலையும் மாலையும் ஹல்லேலூயா என்ற பாடலை கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தலாம். சுவாசமே ஹல்லேலூயா. காலையும்
நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னுயிர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். விசுவாசத்தோடு என் தாழ்விலும் என் ஆத்துமா, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் உயர்விலும் ஹல்லேலூயா. 6 month முடிஞ்சிச்சு, இன்னும் 6 month இருக்குங்க. நம் தேவன் நடந்தது போல இன்னும் நடத்து போவார். ஆமென். பலவான்களை வெட்கமடையவே பலவீனரை இயேசு தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை இயேசு தெரிந்து கொண்டாரே. நம்மள யாருங்க? நம்மள யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைத்தியக்காரன். இப்ப நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுக்காக பைத்தியக்காரன் நானு. யாருக்காக? நான் வந்துட்டு இந்த உலகத்துக்காக பைத்தியம் இல்ல. நான் வந்துட்டு இந்த உலக ஆசைக்காக, பீருக்காக, ஆல்கஹாலுக்காக, பப்புக்காக, கிளப்புக்காக பைத்தியம் இல்ல. நான் இயேசுவுக்காக பைத்தியம். எடுத்து பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் நம் கூட இருக்கும் போது அடைக்கலம் உண்டு, பலன் உண்டு, நம்மளுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியேன்னு சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். கைகளை தட்டி உற்சாகமா கைகளை தட்டி தேவனை ஆராதிப்போம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். நீங்க சொல்றீங்களா? மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறையடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறையடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். கரங்களை உயர்த்தி
பார்க்கலாம். என்னாலும் வெற்றி வெற்றியே, மீண்டும் சொல்லுங்க. என்னாலும் வெற்றி வெற்றியே, அல்லேலூயா. என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இயேசுக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஆராதனைக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் சுயம் இங்கேயே சாகணும். ஆண்டவரே என் சுயம் இங்கேயே சாகணும். தகப்பனே ஒரு இடத்திலும் அது வெளிப்படக்கூடாது. நான் என்ற ஒரு காரியம் ஒரு இடத்துல வெளிப்படக்கூடாது. அப்பா உம்மை மகிமை படைச்ச மட்டுமே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையாக இந்த ஆராதனை இருக்கும்படியாக அன்று எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடு சொல்லலாம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். உம்மை மகிமை படைச்சு ஒரு நிமிடம் நல்லா ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கலாமா? நல்ல உருக்க சத்தத்தோடு எல்லாரும் வாய வீரமாய் திறந்து அப்பா உம்மை துதிக்கிறோம். துதிக்க நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர். எனக்கான ஆயுசு நாட்களை உண்டாக்கி வைத்திருக்கிறேன். இந்த நாளை காணும்படியா எனக்கான திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த நாள் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் காரணர் நீர் ஒருவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்க நல்ல உருக்க சத்தமாக, நல்ல உருக்க சத்தமா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. உம்மை மகிமை 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 மகிமை. பரிசுத்த 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 பரிசுத்தர் 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 பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரையில் எங்கள் சமூகத்தில் இருங்க அப்பா. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆராதனை உமக்கு உகந்த ஆராதனையா இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, பலன் படுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க மகளா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் உம்மை போற்றுவே. எக்காலமும் உம்மை துதிப்பே, என் நேரமும் உம்மை போற்றுவே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் துதிப்பே. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? செல்வி ஆன் ஸ்டாண்ட். ஆமா ஆண்டவரே. இன்னும் உம்மை செல்வி ஆன் ஸ்டாண்ட் இருக்கலாமா?
விஷயத்தை உனக்கு சொல்லலாம், ஆனால் அவனுக்கு உன் மேல் இருக்கிற மரணத்தின் அதிகாரம் கிடையாது. கர்த்தர் அந்த கல்லையை புரட்டுவா, கர்த்தர் உன் வியாதியின் கல்லை புரட்டுவா, கர்த்தர் உன் வெறுமையை கல்லை புரட்டுவா. உனக்கான சுகத்தை தருகிற வல்லமையுடைய தேவன் உன் வாழ்க்கையில் எல்லா கற்களையும், எல்லா பாறைகளையும், எல்லா மலைகளையும், எல்லா சமுத்திரங்களையும், எல்லா வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் புரட்டுகிற வல்லமையுடையவர் தேவனாய் இருக்கும்போது அவரை இன்னும் துதி, இன்னும் துதி. ஆண்டவரே, உன்னால மட்டும் தான் என் மரணத்தை தள்ளி வைக்க முடியும். அப்பா, நீங்க மட்டும் தான் வியாதியை விடுவிக்க முடியும். ஆண்டவரே, உம்மை மட்டுமே போற்றுகிறேன், உம்மை மட்டுமே துதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். போற்றி மகிமைப்படுத்தி, மகிமைப்படுத்தி என் மரணத்தின் கல்லை புரட்சும் ஆண்டவரே, என் வியாதியின் கல்லை புரட்சும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. துதிப்பே, இன்னும் போற்றுவே. சொல்லுங்க, இன்னும் உம்மை. உன் வியாதியின் கல்லை புரட்டினவர், உன் மரணத்தின் கல்லை புரட்டினவர், உன் வெறுமையின் கல்லை புரட்டினவர், உன் வீட்டின் நிறைய வராதபடிக்கு அனைத்தையும் பாதுகாத்து வழிநடத்தின தேவன். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உன்னை இன்னும் போற்றுவேன், இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன். என்ன நேரிட்டாலும், வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் தேவனை துதிக்கிறது மட்டும் விடாதீங்க. கர்த்தர் சகலவற்றையும் மாற்றுகிற வல்லமை உள்ளவர் இருக்கிறார். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் உம்மை போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒப்பு கொடுத்து சொல்லமாப்பா, இன்னும் துதிப்பேன். எந்த நிலைமை வந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவரே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். நன்றி ஆண்டவரே, இன்னும் துதிக்கிறோம், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். ஓ, இறங்கும் ஆண்டவரே, அப்பா, எங்க சமூகத்தில் இறங்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. கையை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். உற்சாகமா கையை தட்டி, நல்ல உற்சாகமா கையை தட்டி, நல்ல உற்சாகமா கையை தட்டி. ஆண்டவருக்கு அவ்வளவுதானே உங்க துதி, அவ்வளவுதானே உங்க கண்ணம். ஆண்டவரே, மகிமை படைச்சுகிறோம் அப்பா, மகிமை படைச்சுகிறோம். ஆண்டவரே, எங்க சமூகத்துல வாங்க அப்பா, எங்க சமூகத்துல வாங்க. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற தேவனீர் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்யுங்க அப்பா. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை காரியங்களை ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரையில் நடத்தி தாங்க ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த தரிசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அதை பார்த்து நாங்கள் செல்லும்படியாக ஆண்டவரே, அதை பிடித்து கொண்டு செல்லும்படியாக எங்களுக்கான தைரியத்தை கட்டளிடுங்க. எந்த இடத்திலும் நாங்கள் பயந்து போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா, தரிசனத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே, ஊழியத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே, மக்களை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. எதை பார்த்தும் பயப்படாதபடிக்கு எங்கள் தரிசனத்தை கொடுத்து நடத்தி செல்லுங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சபையால் தகப்பனே கரமான காரியங்கள் இருந்தாலும் தேவன் அதில் நிறைவாய் மாற்றி தருகிறேன். அந்த குடும்பத்தை தேற்றும் சகோதர ராஜா, குடும்பத்தை தேற்றும் ஆண்டவரே. தகப்பனே, தகப்பனை இழந்த பிள்ளைகளை தேற்றி தகப்பனை ஆசீர்வதியும். கணவனை இழந்த சகோதரியை தேற்றி ஆசீர்வதியும். நீர் கொடுத்து நீர் எடுத்துக்கொண்டீர். நான் ஒரு கேள்வி கேட்பதில்லை ஆண்டவரே. அப்பா, உனக்கான எல்லா அதிகாரம் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை சமாதானத்தில் நடத்துங்க. சகோதரர் மார்ட்டின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை
மறுபடியும் சமாதானத்தில் நடத்துங்க ஆண்டவரே. சோத்திரம். சபையின் மக்களை ஆசீர்வதிங்க. வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க. தாமதமாக வருகிற பிள்ளைகளை துணிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. சோத்திரம். தகப்பனை மிகுதியான ஆறுதலும் கரல் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. Psalm chapter 21 verse 1 to 13. சங்கீதம் 21 1 முதல் 13 வரை. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 21ஆம் அதிகாரம் தொடர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தவர்களே, அவர் உதவிகளின் விண்ணப்பத்தை தந்து தள்ளாடுகிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தருவிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவர் நித்திய ஆசீர்வாதங்கள் ஆக்குகிறீர். அவர் உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரும் எட்டி பிடிக்கும். உமது வலதுகரம் பகைகளை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையை ஆக்கி போடுகிறீர். கர்த்தர் உமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனி கூறாதபடி சந்ததியை மனுப்புத்திராதபடி ஒழிக்க பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர் இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவன் முகத்துக்கு நிறைய விடுகிறீர். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பலத்தினால் நீர் எழுந்தருளும். அப்போது உம்முடைய வல்லமையும் பாடிக்கொண்டு கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் தேவன் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது கூட அநேக இடங்களிலே பார்க்கும்போது அவன் செய்த பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு மேலான வேண்டுதலை செய்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்று என் இதயத்துக்கு ஏற்றவனாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். ஆகினாலே அவருடைய வார்த்தைகளிலே தீர்க்க தரிசனங்களும் உண்டு. உள்முடி சுட்டிய இயேசுவுக்கு பொற்கிரீடம் சுட்டும்படியான ஒரு தரிசனத்தை கூட அவன் காண்கிறதை நாம் காண்கிறோம். இன்றைக்கு சங்கீதம் விளக்கம் இல்லை. ஆம்பூர்லேருந்து நமது ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவருக்காக நேரத்தை கொடுக்க வேண்டும். ஆகினாலே நேராக அறிவிப்புக்கு நாம் வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். பேஸ் மட்டும் எனக்கு குறைச்சிட்டா போதும். எனக்கு பேஸ் மட்டும் குறைச்சிடுங்க.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமை ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சொற்பமாய், இது அதிகமாக டைம் தான், ஆனால் எனக்கு ரொம்ப சொற்பம். நான் நீளமான பிரசங்கியார் நான், அதனால் கொஞ்சம் சரி, நான் சீக்கிரமாக டைரெக்டாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிடுறேன். பாஸ்டர் வந்த உடனே என்னை மேலே கூட்டிகிட்டு போனார். நீங்கள்லாம் பாருங்கய்யா, ஏற்கனவே வந்திருக்கிற எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னை பார்த்துருக்கீங்களா? பல வருஷம் ஆயிடுச்சு, ஒரே முறை வந்திருக்கேன். என்னய்யா சில தலையாட்டும் போது புரிஞ்சிச்சு. ரைட். ஆகஸ்ட் 15 நான் வந்திருந்தேன் ஆச்சுங்களா. ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ எல்லாம் ஒழுங்காக சூப்பராக இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது, இங்கே சேர் போட்டுருக்கிறது, இங்கே சேரு கொஞ்சம் முன்ன பின்னா இருந்துச்சு. தம்பி அதை சரி பண்ணிட்டு போனார். அவ்வளோ ஒழுங்கு. அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது, வர்ஷிப் ஆராதனையில் அப்படி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க, நான் அப்படி எப்படி பார்த்துட்டே இருந்தேன். ஒருத்தர் கூட நீங்கள் பாடாமல் இல்லை, எல்லாரும் கர்த்தரை ஆராதிச்சிங்க. தங்கச்சிமாருங்க ரொம்ப அழகாக மகிமையாக கர்த்தரை ஆராதிச்சிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகேவா? சரி, நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிடுறேன், வாசிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 2 சின்ன வேண்டுகோள் தான். ஏன்னா டைம் ரொம்ப சொற்பமாக, எனக்கு சொற்பம். ஏன்னா கரெக்டாக டைம் கொடுத்துருக்குறாங்க, சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. சரி, அதனால் நீங்கள் அங்கே எங்கே பார்க்கக்கூடாது. சில சர்ச்சில் போனோம்னா குழந்தைகளை கொஞ்சிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆச்சுங்களா. ரைட். அதனால் நீங்கள் நல்லா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கி பேச போகிறார். அல்லேலூயா. ஆமென். சரி, எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? நம்ம எப்போவுமே தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் ஆச்சுங்களா. நம்ம சபைக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதித்து ஆகணும், நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சபைக்கு போய் ஆகணும் என்கிற கட்டாயத்தின் பேரில் நம்ம சபைக்கு வரக்கூடாது. ஆமென். நான் சபைக்கு போகிறேன், ஒரு கூட்டத்துக்கு போகிறேன், நீங்கள் மரணத்துக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே போனாலும் சில காரியங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். புரிஞ்சா? எங்கே நீங்கள் போனாலும் தேவ சமூகத்தில், இந்த மாதிரி பிறந்த நாள் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஏதாவது கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் அப்படின்னு நம்ம இருக்கணும். புரிஞ்சுங்களா? நம்ம 2 பேர் 3 பேர் எங்கே அவருடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன். அவ்வளோதான். அது சபையில் தான் இருப்பார், சர்ச்சில் தான் இருப்பார், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எங்கே தேவனுடைய நாமத்தில் கூடியிருந்தாலும் அங்கே ஆண்டவர் இருப்பார். அதனால் எங்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. ஹாலையில் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில், ஆண்டவரே இன்றைக்கு என்னை எதற்காக கொண்டு வந்தீர், என்னோடு நீ பேசும் ஆண்டவரே என்னை கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் கூட அப்படியே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். 1000 சரணவரே என்னை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. சொல்லுங்க. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே. சொல்ல எல்லாரும் வாயை திறந்து. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அப்பா, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியானவரே, ஆனந்த தைல அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பிடுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். என்னை ஆனந்த அபிஷேகம் செய்து ஆவியானவரே, வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர் ஷகபா கபதுரபா ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. Thank you Jesus. ஆவியானவரே, அன்பின் உலர்ந்து போற எலும்புகளை போல வந்திருக்கிறப்பா, உயிரற்று வந்திருக்கிறோம். எங்க ஆவியில உயிர் மீட்சி இல்லை, எங்க சரீரத்தில் பலன் இல்லை ஆண்டவரே, எங்க ஆத்துமாவில் உயிர் மீட்சி இல்லை. எங்களை உயிர் பெயரை செய்யுங்க ஆவியானவரேன்னு சொல்லுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்யட்டும், உலர்ந்து போன எலும்புகள் ஆண்டவர் உயிரடையட்டும். சோர்ந்து போயிருக்கிற எங்களை நீங்க திடப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சரீரங்கள் பலனடையட்டும், உறுப்புகள் பலனடையட்டும், எலும்புகள் பலனடையட்டும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு உயிர் மீட்சியை உண்டாக்குங்க ஆவியானவரே, உண்டாக்குங்க ஆவியானவரே. எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இந்த காலை வேளையில என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை திடப்படுத்துங்கப்பா. ஆவியில ஆத்துமாவில சிந்தையில உங்க மகிமை, உங்க மகிமை இப்ப இறங்கி வருவதாக. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவங்க பிள்ளைகளை இன்றைக்கு பலப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே, சுகப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. ஆவியில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை ஆண்டவரே, சரீர ஆத்துமாவில் ஒரு பெரிய விடுதலை இந்த பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் மத்தியில் எழுந்தருளுங்க ஆண்டவரே. எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான பாசையாவுக்காக, அருமையான பாசர் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அன்பு நண்பர் பாசர் ஸ்டான்லி அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சீக்கிரமாய் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டில் கரெக்டாக இருந்துச்சு, மைக்கு ஃபஸ்ட்டில் கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 10ஆம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம் எடுத்துக்க பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். தண்ணி, ஹாட் வாட்டர். திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன், அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது விசேஷித்த ஒரு ஆராதனை. கவனிங்க, நம்ம சரீரத்தில் மாத்திரம் நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடாது, நம்முடைய ஆவியில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கவனிங்க, ஆண்டவர் அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாராம் ரொம்ப தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். இயேசு நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். கவனிங்க, நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக வந்தார், ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். நிறைய காரியம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே ரொம்ப தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாராம்? எதற்கு ஜீவன் கொடுக்கிறார் அவர்? திருடனால் திருடப்பட்ட, திருடனால் கொல்லப்பட்ட, திருடனால் அழிக்கப்பட்டவைகளுக்கு மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் நீங்க வாசிக்க, எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனாகி இயேசு உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு யார் தெரியுமா? அவர் விடுதலையாக்குகிறவர், அவர் விடுவிக்கிறவர். ஆமென். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். இயேசு யாரு? பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ள, பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ள, பிசாசின் கோர பிடியில கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக இது உலகத்துக்கு வந்தார். இயேசு யார்? அவர் விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்த்தோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு கொடுக்கிற விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையா? அப்பா, கற்பூரம் மாதிரி கெட்டியாக பிடிச்சிட்டிங்க பாருங்க டக்குன்னு. இயேசு கொடுக்கிற விடுதலை அது மெய்யான விடுதலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் சிலர் விடுதலை கொடுக்குறாங்க. மந்திரவாதி விடுதலை கொடுப்பான். நீங்கள் மந்திரவாதி கிட்ட போனீங்கன்னா, நீங்களாம் போக மாட்டீங்க விசுவாசிக்கிறேன், ஓகேவா? நீங்கள் போனீங்கன்னா அங்கே பணமெல்லாம் வாங்கிப்பான், பொருட்கள் வாங்கி கொள்ளுவான், ஆடு கோழி கூட எல்லாம் வாங்கி கொள்ளுவான். ஆனால் அவன் கொடுக்கிற அந்த விடுதலை அது நிரந்தரமானது அல்ல, அல்லது உண்மையானது கிடையாது, மெய்யான விடுதலை அல்ல, அது தற்காலிகமானது, அது போலியானது. அல்லேலூயா. அப்போ பிசாசு கொடுக்கிற விடுதலை, மந்திரவாதி மூலமாய் கிடைக்கிற அந்த விடுதலை, டாக்டர்கள் மூலமாய் கிடைக்கிற அந்த விடுதலை அது தற்காலிகமானது. அல்லேலூயா. நீங்கள் மந்திரவாதி கிட்ட போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் மந்திரவாதி கிட்ட போயிருக்கிறேன் அல்லது பூஜை போட்டு வந்திருக்கிறேன், அப்போ எனக்கு விடுதலை கிடைச்சிரும் என்கிற திருப்தி நமக்குள்ளே இருக்கும். அந்த திருப்தி எவ்வளோ நாளுக்கு நீடிக்கும் தெரியுமா? ஒரு வாரம் நீடிக்கும். எவ்வளோ வாரம் நீடிக்கும்? ஒரு வாரம். போய் வந்திருக்கிறேன்பா, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஓகே நான் நல்லா ஆயிடுவேன், நல்லா ஆயிட்டேன் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். கவனிங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த போராட்டம் வந்துடும், மறுபடியும் அந்த கட்டு வந்துடும், மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துவிடும், மறுபடியும் அந்த வியாதி வந்துடும், மறுபடியும் அந்த சாபம் அவர்களை பின்தொடரும். கவனிங்க. அதுதான் உலகம் கொடுக்கிற விடுதலை, பிசாசு கொடுக்கிற விடுதலை, மந்திரவாதிகள் கொடுக்கிற விடுதலை, டாக்டர்கள் கொடுக்கிற விடுதலை. ஆனால் இந்த இயேசு கொடுக்கிற விடுதலை நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கிட்டார்னா அவனை இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் அந்த விடுதலை அவனுக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருக்கும். ஏனென்று சொன்னான், அந்த இயேசு கொடுக்கிற விடுதலை அது போலியான பொய்யான விடுதலை அல்ல, அது மெய்யான விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர், உங்களை தேடி வந்த இந்த ஆண்டவர், இந்த உலகத்தை தேடி வந்த அந்த இயேசு கிறிஸ்து, அவர் நிரந்தரமான மெய்யான விடுதலை கொடுக்கிறவர். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மெய்யான விடுதலை கொடுக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக மறிக்கிற வரைக்கும் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடணும். அது மெய்யான விடுதலையா? சொல்லுங்க. விடுதலை இல்லை தானே? தற்காலிகமானது. நிரந்தரமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் விடுதலை நாயகர், அவர் ஜெயம் கொடுக்கிறவர், பிசாசின் போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர், வியாதியின் கட்டிலிருந்து இயேசு உங்களை குணப்படுத்துகிறவர், பரம்பரையாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பின்தொடர்கிற அந்த சாபத்தின் கட்டை உடைக்கிறவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். இயேசு உங்களை விடுதலையாக்குகிறவர். ரைட். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்துக்கிடலாம்.
யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லிட்டே போயிடுறேன், டைம் இல்லாதனால எனக்கு டைம் இல்லை. 10ஆம் வசனம் வாசிக்கும்போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? பிசாசை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, பிசாசு யார் தெரியுமா? யாரு? இந்த வசனத்தின்படி அவன் திருடன், அவன் பொல்லாத திருடன். எதற்கு பிசாசு உங்கள் வீட்டுக்கு திருடன் ஏன் வருவான் சொல்லுங்க? கொள்ளடிச்சதெல்லாம் கொடுத்துட்டு போக வரானா? அவன் திருடுவதற்காக வருகிறான். அவனுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட அவனுக்கு அது போதும். கவனிங்க, இன்றைக்கு பிசாசு ஜனங்களை சின்ன பிரச்சனையை கொண்டும் அவரை வாதிக்கிறான், பெரிய பிரச்சனைகளை கொண்டும் அவர்களை வாதிக்கிறான். கவனிங்க, இந்த பிசாசு எதை திருடினான் அந்த காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த திருடப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். பாஸ்டர் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னார், நிறைய இந்த மாதிரி ஆண்டு விழா கொண்டாட முடியல, நிறைய பலவீனம் இருக்குது, நிறைய சபையில் போராட்டம் இருக்குதுன்னு சொன்னார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த எல்லா போராட்டத்திற்கும் அந்த எல்லா பலவீனத்திற்கும் இந்த நாள் கடைசி நாள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஆர்ப்பரித்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டாகும். கை தட்டாதவங்களும் விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. ரைட். கவனிங்க, இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டார்னா அங்கே விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் யாரும் இருக்க முடியாது. இயேசு இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும், இயேசு இருக்கிற சபையில் விடுதலை இருக்கும், இயேசு இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள விடுதலை இருக்கும். ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், சிந்தையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விடுதலை இருக்கும். ஆமென். நிம்மதியாக இருக்க முடியலைங்க, ஏதோ ஒரு கட்டு இருக்குது, ஏதோ ஒரு மன பாரம் நம்மை அழுத்துது, மரண வேதனை நம்மை வாட்டி வதைக்குது, அடிக்கடி குடும்ப பிரச்சனை வருது, அடிக்கடி வியாதிகள் நம்மை பின்தொடருகிறது, நம்மால் சந்தோஷமாக வாழ முடியல. கவனி, இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். ஆனால் இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டார்னா அவன் விடுதலை இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், உங்கள் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், உங்கள் சபையில் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், அவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்கள் சமாதான குலைச்சலை அவரால் எடுத்து போட முடியும். இயேசு எங்கே இருந்தாலும் அங்கே பிசாசு இடம் இருக்காது. எங்கே வெளிச்சம் இருக்குதோ அங்கே என்ன இருக்காது சொல்லுங்க? இருள் இருக்குமாமா? இருக்காது. அல்லேலூயா. இன்னும் சந்தோஷம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் நல்ல வசனம் கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. எப்படி உங்களை இப்படியெல்லாம் மார்னிங் அப்பயே இருந்துப்பீன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு முதல் டைம் வந்ததுனால எல்லாரும் அப்படி வசனம் கேட்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரைட். எதை திருடனா அப்படிங்கிறத தான் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு 3 அல்லது அதிகபட்சம் 4 எனக்கு டைம் பத்தாது. நான் ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஆமென். நீங்கள் வெளியே போகும்போது இப்போ நீங்கள் பிரைட்டாக தான் இருக்கிறீங்க, முகத்தில் அகத்தின் அழகு. ஆமாம், சிலர் பிரைட்டாக இருக்கிறீங்க, சிலர் அங்கே சிலர் தான் இப்படி இருக்கிறீங்க. நீங்கள் வெளியே போகும்போது 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமாக போக போகிறீங்க. அல்லேலூயா. ரைட். பிசாசு எதை அவன் திருடினான்? முதலாவது அவன் திருடின காரியம், நமக்குள் இருக்கிற மனிதனுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தத்தை அவன் திருடி விட்டான். ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் மனுஷனை படைச்ச போது எப்படி படைச்சாரு? வசனம் சொல்லுது, தேவன் அவனை தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை எப்படி படைச்சாரு? மனிதனாகிய நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமை எப்படி படைச்சாரு ஆண்டவர்? கவனிங்க, எப்படி படைச்சாரு? பரிசுத்தமாய் படைத்தார். ஆண்டவரை போலவே அவன் படைக்கப்பட்டவன்.
ஆண்டவருக்குள்ள இருந்த அத்தனை நல்ல சுபாவங்களும் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவனுக்குள்ள அசுத்த சிந்தனை கிடையாது, அவனுக்குள்ள கோபம் இல்லை, அவனுக்குள்ள வைராக்கியம் இல்லை, அவனுக்குள்ள கசப்பு இல்லை, அவனுக்குள்ள வியாதி இல்லை, அவனுக்குள்ள பலவீனம் கிடையாது, அவனுக்குள்ள சாபம் கிடையாது. கவனி, ஆதி மனிதன் ஒரு சந்தோஷமாக பரலோகத்தில் இருக்கிறது போல ஏதேன் தோட்டத்தில் அவன் அழகாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆமே, ஏதேன் தோட்டமே ஒரு குட்டி பரலோகம்தான். ஆமே, ஏதேன் தோட்டம் குட்டி பரலோகம்தான். அப்போது மகிழ்ச்சியாக அவன் படைக்கப்பட்டான். அவனுக்குள்ள சமாதான குலைச்சல் இல்லை, அவனுக்குள்ள வேதனை இல்லை, அவனுக்குள்ள மன பாரம் இல்லை, அவனுக்குள்ள மரண பயம் இல்லை, அவனுக்குள்ள எப்படிப்பட்ட எந்த பிசாசின் கிரியைகளும் அந்த மனுஷனுக்குள்ள இல்லவே இல்லை. தேவன் அவனை படைத்த போது பரிசுத்தமாய் படைத்தார், உண்மையும் உத்தமத்தோடு கூட படைத்தார். அவனுக்குள்ள அசுத்தம் இல்லை, அவனுக்குள்ள வைராக்கியம் இல்லை. நல்லா கவனிங்க. ஆனால் பிசாசு பார்த்தான், முதலாவது அவனுக்குள் இருந்த அந்த பரிசுத்தத்தை திருடிவிட்டான். நல்லா கவனிங்க. ஏன் இப்படி திருடுறான் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஒரு 5 நிமிஷத்தில் முடியுமான்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகிறேன். ஆமே, சரி. ஏன் இவ்வளோ பிசாசு ஜனங்களை பாடுபடுத்துகிறான்? இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிற எல்லா அருவருப்புகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா வியாதிகளுக்கும், மரணங்களுக்கும் கவனிங்க, யார் காரணம் தெரியுமா? பிசாசு. என்னது? நீங்கள் பார்க்குறீங்களா? அருவருப்பு, அசுத்தங்கள், பாவங்கள். தங்கச்சி ரொம்ப அழகாக சொல்லிச்சு ஒரு வார்த்தையை. வர்ஷிப் பண்ணும் என்ன சொன்னாங்க? நான் இயேசுவுக்கு அடிமை. நாங்கள் எந்த விதமான மதுபானத்துக்கும் பொல்லாத பழக்க வழக்கங்களுக்கும் பிசாசுக்கும் நாங்கள் அடிமை இல்லை. ஆமே சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. அப்போது நீங்களும் நானும் தேவனுக்கு அடிமையாக இருப்பதற்காக, தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழுவதற்காக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆதி மனிதனுக்குள்ள எந்த விதமான கசப்பும் கிடையாது, ஆதி மனிதனுக்குள்ள எந்த விதமான கரையும் கிடையாது. அவன் கரைத்தரையற்றவனாய் பரிசுத்தமுள்ளவனாய் உருவாக்கப்பட்டான். கவனிங்க. அப்போது பிசாசு என்ன பண்ண தெரியுமா? பிசாசு யாருங்கிறத நீங்கள் வீட்டில் போயிட்டு சில கட்டாயம் நீங்கள் வாசித்து ஆகணும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த வேத புத்தகத்தை அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 12, 13 இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து பாருங்கள். பிசாசை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கும். அடுத்தது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசிங்க. கவனிங்க, மறுபடியும் சொல்லிடுறேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. குறிப்பாக ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன். நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி. பிசாசை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்குது? அவன் யாரா? அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி. 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 13ஆம் வசனத்தை வாசித்து, வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நல்லா கவனிங்க. இந்த யார் இவன் அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த வசனம் எழுதப்பட்ட இந்த நேரத்தில் அவன் யார் தெரியுமா? பரலோகத்தில் தேவதூதனாய் உலாவிக் கொண்டிருந்தான், ஆண்டவரை ஆராதிக்கிறவனாய் உலாவிக் கொண்டிருந்தான். கவனிங்க, பரலோகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவதூதர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு பகுதி ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாங்க. கவனிங்க, அவன் பெயர் தான் நீங்கள் பார்த்தபோது அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி. கவனிங்க, அவன் பொற்தல வீதியில் பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாய் உலாவிக் கொண்டிருந்தான். அவனும் அவருடைய கூட்டத்தாரும் மகிழ்ச்சியாக உலாவிக் கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆண்டவரை இவன் ஆராதித்து கொண்டிருந்தான். இப்போ நாம் எல்லாம் ஆராதிச்சோம் பார்த்தீங்களா? ஒரு முன்னாடி நின்று ஒரு பாஸ்டர் ஆராதிச்சாரு, எல்லாரும் நீங்கள் ஆராதிச்சு கொண்டிருந்தீங்க. அந்த மாதிரி இந்த தேவதூதன் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறான். திடீரென்று அவன் இருதயத்தில் ஒரு எண்ணெய் எழும்புகிறது. ஏன் எல்லாரும் என்னையே
ஏன் ஆராதிக்க கூடாது? நானும் இப்படி தான் ஆண்டவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தேன், நான் என்ன ஏன் இவர்கள் ஆராதிக்க கூடாது என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. நம்ம அதை தான் வாசித்தோம் 13ஆம் வசனத்தில், நான் வானத்துக்கு நட்சத்திரங்களுக்கு மேலாய் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். கவனிங்க, ஆண்டவருக்கு சமமாய் நான் இருப்பேன் என்கிற எண்ணம், பெருமை என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் அவனையும் அவனோடு கூட சேர்ந்த கூட்டத்தையும் நரகத்திலே தள்ளி போட்டு விட்டார். நீங்கள் வேதத்தில் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் வாசிக்கிட்டா போதும். மத்திய 25ஆம் அதிகாரம் நீங்கள் 49, 50 நினைக்கிறேன், நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசிக்கிங்க. நரகம் அல்லது அக்கினி கடல், பாதாளம் என்பது பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இவன் பாவம் செய்த உடனே, இவனுக்குள்ள பெருமை மேட்டுமை வந்த உடனே அந்த பிசாசை ஆண்டவர் பாதாளத்தில் தள்ளி போட்டு விட்டார். அவனுக்கென்று ஒரு நரகத்தை ஏற்படுத்தி, அவனுக்கென்று ஒரு அக்கினி கடலை ஏற்படுத்தி அவனை தள்ளிவிட்டார். ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ அந்த ஸ்தானத்தில், ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். இது உலகத்தில் இந்த மனுஷனை எதற்கு ஏற்படுத்தினார் ஆண்டவரே? சொல்லுங்க. அவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு. சில லேட்டாக வந்தீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வசனம் கேட்குறீங்களோ இல்லையோ, அதுக்காக வசனம் கேட்காம போயிட்டு போகிறீங்க. வசனத்தை கட்டாயம் கேட்கணும், அதே நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். இப்போ தான் பாட்டு போய் ஓடிட்டுருக்கோம், இப்போ தான் வொர்ஷிப் பண்ணிகிட்ருப்பாங்க, அப்புறமா போய் கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? நீங்கள் ஆராதனைக்கு வரும்போதே நான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் சொந்த வாசனையாக முகருகிறாராம். பரலோகத்தில் தேவதூதர்கள் இன்றைக்கும் அவரை இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆராதனைகளை காட்டிலும் தம்முடைய பிள்ளைகள், தேவ ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிப்பதை கர்த்தர் அவ்வளோ மகிழ்ச்சியாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். மறுபடியும் சொல்லட்டுமா? நீங்கள் சொல்லும் போதே ஆமேன் கார்பரிச்சிருக்கணும். ஆமேன். நீங்கள் பரலோகத்திற்கு தேவ தூதர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறத விட நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிப்பதை ஆண்டவர் அந்த அளவுக்கு பிரியப்படுகிறார். நம்முடைய ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகருகிறாராம். ஆமேன். பரலோகத்தில் ஆராதித்து கொண்டிருப்பாங்க தேவதூதர்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் பூலோகத்தில் ஆண்டவரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது உடனே அந்த சத்தம் அவருக்கு மறந்துடும். எந்த சத்தம்? பரலோகத்தில் ஆராதிக்கிறாங்களே தேவதூதர்கள், அந்த சத்தம் அவருக்கு மறந்துடும். உடனே ஓடோடி பூலோகத்துக்கு இறங்கி வந்துடுவார். ஆமென். இயேசு வரும்போது அவர் தனியாக வரமாட்டார். ஆண்டவர் வரும்போது அவர் தனியாக வரமாட்டார். தேவ தூதர்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்படி இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவர் மாத்திரம் இறங்கி வருகிறவர் அல்ல, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் தனியாக வரமாட்டார். அவர் வரும்போது தேவ தூதர்கள் இணைந்து அவர் நம்மோடு கூட ஆராதிக்கப்படி இறங்கி வருவாங்க. ஆமென். நீங்கள் ஆராதிச்சிங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஆராதிச்சிங்களே, ஆண்டவர் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு சுகந்த வாசனையாய் அதை ஏற்றுக்கொண்டார். அதே வேளையில் தேவதூதர்கள் பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் நீ கண்களை பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நான் சொல்கிறேன், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கும். கர்த்தர் எங்கே ஆராதிக்கிறார்களோ ஆண்டவரும் இறங்கி வருவார், தேவ தூதர்களும் இறங்கி வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை நீங்கள் அவர் மகிமைப்படுத்தும் போது தேவன் இறங்கி வருகிறார், தேவ தூதர்களும் இறங்கி வராங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடம் முழுவதும் தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. அவருடைய மகிமை இங்கே இருக்குது, அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்குது, அவருடைய விடுதலைக்கிற வல்லமை இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது, சுகமளிக்கிற தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த விடுதலை, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடப்போகிறது. நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க விருந்த வண்ணமாய் நீங்கள் திரும்ப போகிறது இல்லை. ஆமென். ஆமென். இப்போ போயிட்டே இருக்குது. நான் 5 நிமிஷம் சொன்னேன், போயிடுச்சு, பரவாயில்ல. இப்போ பிசாசுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மனுஷனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தை
உருவாக்கி அந்த இடத்துல மனுஷனை வச்சுட்டார். ஆமே. அவர் எந்த விதமான துக்கமும் இல்லை, போராட்டம் இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறான். இதை பிசாசு பார்க்குறான். ஐயோ, எனக்கு மட்டும் ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கிட்டாரு, அல்லது நான் இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தில் இந்த மனுஷனை கர்த்தர் உருவாக்கிட்டாரு என்று ஆண்டவரை பழி வாங்க துடிக்கிறான். ஆண்டவரை பழி வாங்கணும், ஆண்டவரை வேதனைப்படுத்தணும், ஆண்டவரை ஜெயிக்கணும் அப்படின்னு அவன் துடிக்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், டக்குன்னு பதில் சொல்லணும். அவன் எவ்வளோதான் கோபப்பட்டாலும் ஆண்டவரை, அவனுடைய கோபங்களும் அவனுடைய போராட்டங்களும் அவரை ஏதாவது பாதிக்குமா? உடனே சொன்னேன், ஏதாவது பாதிக்குமா? ஒன்றும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. பிசாசின் சேனைகள் முழுவதும் எழும்பி வந்தாலும், எவ்வளவு மந்திரவாதங்கள் செய்து வச்சாலும் ஆண்டவர் எல்லாரையும் அடைக்கிடுவாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருவாங்க மந்திரவாதம் செஞ்சு. இயேசுவை மட்டும் யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ என்ன ஆச்சு? ஆண்டவர் அவன் இருக்கிற வேண்டிய அந்த ஸ்தானத்தில் யாரை உருவாக்கிட்டார்? ஆண்டவரே மனுஷனை உருவாக்கிட்டாரு. இவனுக்கு எரிச்சல் வருது, கோபம் வருது, ஆண்டவரை பழி வாங்க துடிக்கிறான், போராடுறான். ஆனால் அவனுடைய துடிப்பும் அவனுடைய போராட்டமும் அவனுடைய கோபமும் ஆண்டவரை ஒன்றும் செஞ்சிட முடியல. யோசித்து பார்க்குறான், என்ன செய்யறது. அவன் யோசித்து பாருங்க, கடைசி ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த மனிதன் மேலே அவனுடைய பார்வை விழுந்துடுச்சு. ஏன் மனுஷன் மேலே விழுது? மனுஷன் யாரை போல இருக்கிறான்? ஒரு அம்மா தூங்குறாங்க பாருங்க, ஜோரா கையை தட்டி. ஒரு அம்மா தூங்குறாங்க, கை தட்டு கொடுங்க, அவங்க எழுதி விட்டோம். ஒரு அம்மா தூங்குறாங்க, கை தடுங்க. என்ன சோத்திரம் அப்படிதான். அவங்கள நேரடியாக சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆமாம், அவங்க கை தட்டினா டக்குன்னு எழுதுருவாங்களே, அதுக்காக தான். ரைட். இப்போ என்ன சொன்னேன்? இப்போ அப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே யோசிக்கிறான், திங்க் பண்ணுறான். இப்போ ஆண்டவரை போல இருக்கிற இந்த மனுஷன் மேலே பிசாசின் பார்வை விழுந்துடுச்சு. இவனை மனுஷனை தொட்டா ஆண்டவர் துக்கப்படுவார். இந்த மனுஷனை வேதனைப்படுத்தினா ஆண்டவர் வேதனைப்படுவார். இந்த மனுஷனுக்குள்ள வியாதியை கொண்டு வந்துட்டா ஆண்டவர் துக்கப்படுவார். அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் பார்ப்பதற்கு யாரை போல இருக்கிறான் மனுஷன், ஆண்டவரை போலவே எடுக்கிறான். ஆண்டவரை தான் பழி வாங்க முடியல, ஆண்டவரை தான் வேதனைப்படுத்த முடியல. ஆனால் அவனை போல இருக்கிற இந்த மனுஷனை வேதனைப்படுத்திடலாம் என்று மனுஷன் மேலே பிசாசின் பார்வை விழுந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் மனுஷன் வேதனைப்படுறான்? ஏன் மனுஷன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? ஏன் மனுஷன் பாவ கட்டில் இருக்கிறான்? ஏன் சாப கட்டில் இருக்கிறான்? ஏன் அனுதினமான வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? ஏன் தற்கொலைகள் பெருகுது? ஏன் ரத்தம் சிந்துகிற காரியங்கள் பெருகுது? ஏன் ஆபத்துக்கள் விபத்துக்கள் ஏன் பெருகி கொண்டிருக்குது? ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் காரணம் பிசாசு. இந்த மனுஷனுக்குள் இருக்கிற அந்த சமாதானத்தை கெடுத்து விட வேண்டும், மனுஷனுக்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து விட வேண்டும் என்று பிசாசு மனுஷனை பாடாப்படுத்துறான். உலகத்தில் 750 கோடி மக்களுக்கும் அதிகமாக இருக்கிறாங்க. இந்தியாவில் மாத்திரம் 146 கோடியே 30 லட்சம் பேர் இப்போதைக்கு இருக்கிறாங்க. 146 கோடியே 30 லட்சம் பேர். அப்போ எல்லா மனுஷனையும் பிசாசு அந்த அளவுக்கு வெறுக்கிறான். மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் ஆணுடைய ஞாபகம் பிசாசுக்கு வருது. உடனே அவன் கொதிக்கிறான், வேதனைப்படுறான். ஐயோ, அவனுக்குள்ள எரிச்சல் வருது. இந்த மனுஷனை பழி வாங்க அவன் துடிக்கிறான். ஆமென். அதாப்பா அவன் யோசித்து பார்க்குறான், என்னையா செய்யுது? இந்த மனுஷனுக்குள்ள சாபத்தை கொண்டு வரணும், இந்த மனுஷனுக்குள்ள வியாதியை கொண்டு வரணும், இந்த மனுஷனுக்குள்ள மரண பயத்தை கொண்டு வரணும், இந்த மனுஷன் சந்தோஷமாக வாழக்கூடாது. அவன் யோசனை பண்ணுறான். அவன் கடைசியாக ஒன்று தீர்மானம் பண்ணான், இந்த மனுஷனை நம்ம பாவம் செய்ய வச்சிடலாம். ஹலோ, அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? நிறைய கதவுகள் இருக்குது, ஆண்டவர் பூட்டி பிசாசு உள்ள நுழையக்கூடாதபடி நிறைய கதவுகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வச்சிருக்கிற பிரதானமான கதவு என்ன தெரியுமா? பரிசுத்தம் என்கிற கதவு. ஆமென். அந்த கதவை பிசாசு உடைச்சிட்டான்னா அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக உள்ள நுழைஞ்சிருவான்.
ஆமென். பலவீனங்களை, வியாதிகளை, சாபங்களை, மரண பயத்தை இதெல்லாம் எளிமையாக கொண்டு வரலாம் பிசாசு. கவனிங்க, ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டான்னா அவனை எதுவுமே ஜெயிக்க முடியாது. போராட்டம் இருக்கும், பலவீனம் இருக்கும். ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். என் போராட்டம் மாறிடும், என் உபத்திரவம் நீங்கிடும். இந்த பிரச்சனையோ, இந்த பாடுகளோ, உபத்திரவங்களோ, மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதியோ என்னை மரணமடைய செய்து விடாது. இயேசு சுகப்படுத்துவார் என்கிற அந்த தைரியம், அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கும். எப்ப? அவன் தேவனோடு நடக்கிற வரைக்கும், பரிசுத்தமாய் வாழுகிற வரைக்கும், தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வரைக்கும் அவனுக்குள்ள பயம் இருக்காது, அவனுக்குள்ள அவிசுவாசம் எண்ணம் இருக்காது, அவனுக்குள்ள சோர்வு இருக்காது. கவனிங்க, ஆனால் என்றைக்கு இந்த பரிசுத்த கதவை உடைச்சி உள்ள வெளியே வர்றானோ, இந்த பரிசுத்தத்துக்கு இந்த பாவ கதவை நம்ம திறந்து கொடுக்குறோமோ, அன்றைக்கு போராட்டம் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். கவனிங்க, இந்த வசனத்தை வாசித்துடலாமா? எல்லாருக்கும் நீங்கள் தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் சீக்கிரமாக வசனத்தை வாசித்துருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஜெனசிஸ் சாப்டர் 3:6 வாசிங்க சீக்கிரமா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சை அடக்கத்தக்கதாக விருட்சமாய் இருக்கிறது. இச்சிக்கத்தக்கதாக, என்ன பிரதர்? இச்சிக்கத்தக்கதாக. ஆமா, இச்சிக்கப்படத்தக்கதாக தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, அல்லேலூயா, அதை கனியை புசித்து பறித்து புசித்து ஸ்தோத்திரம் தன் புருஷனுக்கும் கொடுத்தால் போதும். நல்லா கவனிங்க, நான் டைம் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். கவனிங்க, பிசாசு முதலாவது அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா அந்த விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கலாம், ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்க புசிக்கலாம். ஆனா ஒரு கனியை மாத்திரம் நீங்க புசிக்க கூடாது. நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. கட்டளையா போட்டார். என்றைக்கு நீ புசிக்கிறாயோ அன்றைக்கு நீ சாகவே சாவாய். உன் வாழ்க்கையில் சாபம் வந்துடும், உனக்குள்ள மரண பயம் வந்துடும் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப கட்டாயமாக சொல்லிட்டாரு. ஆனால் பிசாசு பார்த்தான், இந்த பரிசுத்த கதவை உடைக்கும்படி ரொம்ப சிம்பிளாக அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க, அதை எல்லாரும் பார்க்கட்டும். அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்களேன். கவனிங்க, அது இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்துச்சான். என்னது? இச்சிக்கப்படத்தக்கதாக. அதில் மைக்கில் சொல்ல வேண்டாம். இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்துச்சு. அந்த விருட்சம் எப்படி இருந்துச்சு? கண்களுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சான், இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்துச்சான். ஆமென். முதலாவது பிசாசு அந்த மனுஷனுக்குள் இருந்த அந்த பரிசுத்தத்தை திருடி விட்டான். முயற்சி பண்ணுறான். அவனுக்கு நல்லாவே தெரியும், இந்த பரிசுத்தத்தை மாத்திரம் திருடி விட்டால், இவனுக்குள் இருக்கிற இந்த பரிசுத்தத்தை அழித்து விட்டால் எல்லா பிரச்சனையும் மனுஷனுக்குள்ள வந்துடும் அப்படின்ற உண்மை அவனுக்கு தெரிஞ்சு ரொம்ப தந்திரமாய் ஏவாளுக்குள்ள நுழைந்து இந்த பாவத்தை பிசாசு செய்ய வைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பாண்டு சொல்றான், இன்னைக்கு தேவன் பிசாசினால் திருடப்பட்ட அந்த பரிசுத்தத்தை மறுபடியும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் அவர் நம்மை ரட்சிக்கிறாரு? ஏன் நம்மளுடைய பிள்ளையாய் தெரிந்து கொள்றாரு? இன்னைக்கு கூட்டமாக ஜனங்கள் ஆண்ட பக்கமாக திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வாலிபர்கள் மனம் திரும்புறாங்க, சிறு பிள்ளைகள் மனம் திரும்புறாங்க, அரசியல்வாதிகள் மனம் திரும்புறாங்க, மந்திரவாதிகள் பூஜாரிகள் மனம் திரும்பி கொண்டிருக்கிறாங்க. ஏன் அவங்கள முதலாவது கர்த்தர் சந்திக்கிறார் தெரியுமா? ஏன் சந்திக்கிறார் தெரியுமா? அவங்க சந்தோஷமாக வாழுவதற்காக மாத்திரமல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவரை விடுதலையாக்குவதற்காக. அல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்கப்பா, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த மனுஷனை விடுதலையாக்குவதற்காகத்தான் இயேசு முதலாவது அவனை சந்திக்கிறார். ஆமென். பிசாசு யாரு? இச்சையுள்ளவன். வசனம் சொல்லுது, நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பிசாசானவன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிசாசு யாரு? பொய்க்கு பிதாவாக இருக்கிறவன்.
அவன் பொய் சொல்லுகிறவன், அவன் எரிச்சல் உள்ளவன், அவன் கோபப்படுகிறவன், அவனுக்குள்ள இச்சை இருக்குது, அவனுக்குள்ள பாவ சுபாவம் இருக்குது, அவனுக்குள்ள அசுத்தம் இருக்குது. ஆனால் ஒன்று நீங்கள் சொல்ல கவனிங்க, அவனுக்குள்ள எல்லாம் இருக்குது. ஆனால் அவரால் தெரிந்து கொள்ள, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுகுலத்துக்குள்ள பாவம் கிடையாது. என்னையா சொல்கிறீங்க? அவன் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறானே, மனுஷன் பாவம் செய்கிறானே அப்படின்றீங்களா? இல்லை. ஆனால் இப்போ தான் பாவம் வந்துச்சு. ஆனால் அவன் உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டான் சொல்லுங்க? எதுவும் அப்படி உருவாக்கப்பட்டான்? பரிசுத்தமாக உருவாக்கப்பட்டான். டக்குன்னு சொல்லிட்டா அடுத்து போயிடலாம். பரிசுத்தமாக உருவாக்கப்பட்டான். அவனுக்குள்ள அசுத்தம் கிடையாது. அவனுக்கு அவன் பரிசுத்தமாக உருவாக்கப்பட்டான். அவனுக்குள்ள பகை கிடையாது, வைராக்கியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. நம்முடைய பரம தகப்பனுடைய வித்து உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவனுடைய வித்து உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அவனுக்குள்ள அசுத்தம் கிடையாது. அவன் அசுத்தமாய் உருவாக்கப்பட்டவன் அல்ல. கவனிங்க. அப்போ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் அந்த பரிசுத்த வித்தை விதைத்திருக்கிறார். நம்ம பாவத்துக்கு அடிமை கிடையாது, நம்ம பரிசுத்தத்துக்கு அடிமையானவர்கள். ஆமென். ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டிடுறேன். வாலிப பிள்ளைகள், ஏன் இப்போ காலத்தில் எல்லாமே இந்த வசனத்துக்கு தேவை தான். வசனத்தை மட்டும் எல்லாரும் வாசித்திடலாமா? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். ஐயா பைக்கில் வாசிங்க. அப்பா அந்த பக்கம் சொல்கிறேங்க அவங்களுக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய, எல்லாரும் கவனிக்கணும். வாலிப பிள்ளைகள், குறிப்பா நீ வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும். பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் பகுதி அப்படியே வச்சிருங்க. முதல் பகுதியை மாத்திரம் சொல்றேன் பாருங்க. எல்லாரும் அதை பாருங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். ஆமென். இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். அல்லேலூயா. மைக்கேல் வேண்டாம். அவன் யாரு? இச்சையுள்ளவன். பிசாசு அவனுடைய இச்சையின்படி செய்ய, அவனுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? இச்சை இருக்குது. தவறான படத்தை பார்க்கணும், அவனுக்குள்ள அந்த எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. தவறான வழியில் நடக்கணும், தவறான இடத்துக்கு போகணும், தவறானதை தொடணும், கோபப்படணும். இதெல்லாம் அவனுக்குள்ள பண ஆசை அவனுக்குள்ள இருக்குது, கோபம் அவனுக்குள்ள இருக்குது, அசுத்த சிந்தை அவனுக்குள்ள இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ பிசாசுக்கு சரீரம் இருக்குதா அப்படின்னா இல்லை. நான் கேள்வி கேட்க மாட்டேன், டேரக்டாக போயிடுறேன். சரீரம் இல்லை அவனுக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? அவன் ஆவியா உலாவி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள பெரிய ஆசை இருக்குது. நான் இச்சையா ஏதாவது பார்க்கணும், ஆபாச படங்களை பார்க்கணும், கெட்ட வார்த்தைகளை பேசணும், தவறான சினிமா பாடல்களை பாடணும், களியாட்டில் கிளப்பில் போயிட்டு நடனம் ஆடணும், மற்ற வாலிபனை போல நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குது? பிசாசுக்கு இருக்குது. உங்களுக்கு எனக்கும் கிடையாது. நல்லா கவனிங்க. பிசாசுக்கு இருக்குது. ஆனால் அவனுக்கு சரீரம் இல்லை. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? நம்முடைய சரீரத்தை அவன் பயன்படுத்தி கொள்ளுகிறான். லிசன். அல்லேலூயா. வாலிப பிள்ளையே, அம்மா ஐயா, நாமளா பாவம் செஞ்சிடல. ஏன்னா நமக்குள்ள அந்த பாவ சுபாவம் கிடையாது. நமக்குள்ள தேவனுடைய வித்து இருக்குது. பரலோகத்தின் தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குது. நாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. தேவன் நம்மை படைத்த போது பரிசுத்தமாகத்தான் படைத்தார். கவனிங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஏன் பாவம் செய்கிறோம் அப்படின்னா, நாமளாக செய்யல. அவனுடைய பிசாசு தம்முடைய இச்சைகளை, தம்முடைய ஆசைகளை, தம்முடைய விருப்பத்தை நம்முடைய சரீரத்தை மூலமாய் பயன்படுத்தி கொள்ளுகிறான். அசுத்தமாக சிந்திப்பதற்கு நம்முடைய சிந்தையை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். யோபு சொல்றாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் வேறொரு ஸ்திரியோடு நினைவாய் இருப்பது எப்படி? நான் எப்படி ஒரு பெண்ணை நான் அப்படியே சிந்திச்சு கொண்டிருப்பேன்? எப்படி ஒரு மனுஷனை அப்படியே நான் இச்சையாக சிந்தித்து கொண்டே இருப்பேன்? தனிமையில், ரூமில், தனி அறையில் நீ இருக்கும்போது எதை சிந்திக்கிறீங்க? தவறாக சிந்திக்கிறீங்க அப்படின்னா பிசாசு
உங்கள் சிந்தையை அவன் பயன்படுத்தி கொண்டான். தவறான பார்வை உங்களுக்குள்ள இருக்குது. தவறான படத்தை செல்போன் மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கண்களை பிசாசு பயன்படுத்தி கொள்ளுகிறான். தவறான இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் கால்களை பிசாசு பயன்படுத்தி கொள்ளுகிறான். தவறான தொடறீங்க அப்படின்னா உங்கள் கைகளை பிசாசு பயன்படுத்தி கொள்ளுகிறான். நீங்கள் கோபப்படுறீங்க, மற்றவர்களை வேதனைப்படுத்துறீங்க, பத்திர காயப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த உங்கள் சிந்தனைகளை, உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தையை பிசாசு கோபப்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொள்ளுகிறான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலாமா? ஆமென். இடம் கொடுக்கலாமா? ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறாரு, ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். அந்த வசனம் எல்லாரும் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் அப்படியே நானே சொல்லிடுறேன். யோவான் 14 அதிகாரம் 30 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். இயேசு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஜோரா கையை தட்டுங்க பார்க்கலாம். பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதி ஆண்டவரை பாவம் செய்ய வைக்க வர்றானாம். அதான் அவரே சொல்லியிருக்கிறார் எபிரேய புத்தகத்தில், அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவராய் இருந்தும் பாவமறியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ள சோதனை வந்துச்சு. பிசாசு சோதனைக்காரன். ஆண்டவருக்குள்ள சோதனை கொண்டு வந்திருப்பான். ஏன்னா அவர் கடவுளாக மாத்திரமல்ல, 100% அவர் தேவாதி தேவன். அதே நேரத்தில் 100% அவர் மனுஷனாய் உலகத்தில் அவதரித்தார். ஆமென். மனுஷனுக்குள் இருந்த அத்தனை அந்த சோதனைகளும் அவருக்கும் இருந்திருக்கும். ஏன்னா அவர் மனுஷனாய் உலகத்தில் அவதரித்தார். அவருக்குள் அந்த பாவ சோதனை இருந்திருக்கும். அவருக்குள்ளும் இச்சையை தூண்டுகிற காரியம் இருந்திருக்கும். கவனிங்க. ஆனாலும் அவர் பாவம் செய்யாதவராய் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஏன் தெரியுமா வாழ்ந்தாரு? பிசாசை பார்த்து அவர் சவால் விடுறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னை பயன்படுத்திக் கொள்ள, என் கண்களை பயன்படுத்திக் கொள்ள, என் கால்களை பயன்படுத்திக் கொள்ள, என் சரீரத்தை பயன்படுத்திக் கொள்ள இந்த பிசாசு உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், பிசாசை பார்த்து நீங்க சவால் விடணும். சோதனை வரும்போது பிசாசை பார்த்து நீங்க சவால் விடணும். ஏ பிசாசே, நீ என்னை பயன்படுத்திக் கொள்ள முடியாது, என் கண்களை நீ பயன்படுத்திக் கொள்ள முடியாது, நான் தவறான இடத்துக்கு நான் போக மாட்டேன், என் கால்களை நீ பயன்படுத்திக் கொள்ள முடியாது, பண ஆசை எனக்குள்ள வர முடியாது, ஏன்னா தேவனை வித்து எனக்குள்ள இருக்குது, போதும் என்ற இருதயம் எனக்குள்ள இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எந்த இச்சைக்கும், எந்த பண ஆசைக்கும், எந்த ஆபாசமான காரியங்களுக்கும், எந்த கோபத்திற்கும், எந்த வைராக்கியத்திற்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். எந்த பிரிவினைக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். பிசாசே, நீ என்னை நெருங்க முடியாது. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமென். அப்பே சொன்னேன், எனக்கு டைம் நீண்ட பிரசங்கார் அப்படின்னா. ஓகே, இப்போ 5 நிமிஷம் தான் இருக்குது. நான் 3 சொல்ல முடியாது, அடுத்து 1 மட்டும் சொல்லிடுறேன். ஆமென். அடுத்த முறை வந்தால் நான் கண்டினியூ பண்ணிடுறேன். கரெக்டாக இன்னும் 5 நிமிஷம் கூட இல்லை. அவர் 9:30 முடிக்க சொன்னார். என்னது 10:30? 1/4 மணி நேரம் அதிகமாக எடுத்துருக்கிறேன். அதையும் அவர் தான் சொன்னார். பரவாயில்லப்பா சார், ஒரு 1/4 மணி நேரம் எடுத்தால் ஓகே அப்படின்ட்டார். அதனால தான் போயிட்டுருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசித்துக்கலாமா? சீக்கிரம். எத்தனை பேர் பிசாசு சவால் விட போகிறீங்க? சவால் விடலாமா? பிசாசை பார்த்து, ஏ பிசாசே, நீங்கள் நெருங்க முடியாது. இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாவத்தை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா எல்லாம் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆமென் சொல்லுங்கள். இந்த வியாதி, பலவீனம், போராட்டம், பிரச்சனை, உபத்திரவம், நெருக்கம், கண்ணீர், கவலை, லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எது? இந்த பாவ வழி, இந்த பாவம் முதல் கதவு. என்பாடு பட்டாவது பெரிய திண்டுக்கலை பூட்டாப்ப வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க? பூட்டி வச்சிருங்க. பிசாசு உள்ள நுழைவதற்கு அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் சிந்தையை கரைப்படுத்துவதற்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். அவனை எதிர்த்து நிற்கணும். நான் அவன் இல்லை, நான் அவள் இல்லை அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களை போல கிடையாது. பிசாசே, நீ வேற ஆளை பார்த்துக்கோ. ஆமென். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், உனக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கிளம்பு. அல்லேலூயா. ரைட். 2 காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சம்பவத்தை மாதிரி சொல்லிட்டு நம்ம உங்களுக்காக அதிகமாக
நான் ஜெபம்லாம் நினச்சேன். சோத்திரம், பரவாயில்ல. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 13:11 சீக்கிரமா. "18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால்." இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க. இன்னொரு வசனத்தை சொல்லிடுறேன், வாசிக்க வேண்டாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17 25 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். இந்த சம்பவம் என்ன சம்பவம்? ஒரு கூனியா, ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ கூனியா இருக்கிறாங்க. அவங்க எப்படி எதனால் பிடிக்கப்பட்டிருந்தாங்களாம்? 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, பிசாசினாலே அவங்க பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய வியாதிகள், கவனிங்க, பெரும்பாலான வியாதிகள் யாரால் வருது தெரியுமா? பிசாசினால் வருது. சில வியாதிகள் நம்ம பலவீனத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் எல்லாம் வரும். ஆனால் நிறைய பாவங்கள், நிறைய வியாதிகள் பிசாசினால் வருகிறது. நீங்கள் வீட்டில் போயிட்டு, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் செக்கப் பண்ணுவீங்க. செக்கப் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் உங்களுக்கு நெஞ்சு வலி வருதுன்னே தெரியல அப்படின்னு டாக்டரே சொல்லுவாங்க. இல்லை, ஏன் மயக்கம் வருது, ஒன்றுமே புரியலையே, எல்லாம் கரெக்டாக இருக்குதே, என்ன ஆச்சு, ஒன்றுமே புரியலையே. கவனிய, அது பிசாசின் கிரியை, அது பிசாசின் கிரியை. மாந்திரிக வல்லமை. யாரோ உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணி வச்சிருக்கலாம். யாரோ நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். கவனிங்க, அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு வியாதிகளை, பலவீனங்களை கொண்டு வருவான். ஆமே. பிசாசு நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை வேதனைப்படுத்த வேண்டும், ஒரு மனுஷனுக்குள்ள வியாதியை கொண்டு வர வேண்டும், அவன் மரண பயத்தோடு கூட வாழ வேண்டும், அவன் செத்து வாழ வேண்டும், நிம்மதியாக வாழக்கூடாது, சமாதானமாக வாழக்கூடாது. நல்லா கவனிங்க, இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த சம்பவத்தில் ஒரு வாலிபனை ஒரு தகப்பனார் இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். முதலாவது விசேஷத்தில் கொண்டு போகிறாங்க, அவங்க குணமாக்க முடியல. இப்போது தகப்பனத்தில் இயேசுவிடத்தில் அவர்கள் கொண்டு வருகிறான். அவன் எப்படிப்பட்ட வியாதி இருந்துச்சு அவனுக்கு? சிறு வயது முதற்கொண்டு அந்த ஆவி அவனை பிடிச்சிருந்துச்சான். அவனை அலைக்கழித்து அவனை பலமுறை நுரை தள்ளி கீழே விழுந்துருவானா. பலமுறை தண்ணியிலும் நெருப்பிலும் அவனை தள்ளிவிட முயற்சி பண்ணிச்சான். யோசித்து பாருங்க, பிசாசு எந்த அளவுக்கு பொல்லாதவன் பாருங்க. அவனை அழிக்க பிரயாசப்படுறான், அவனை கொலை செய்ய பிரயாசப்படுறான். பிசாசு திருடுகிறவன் மாத்திரமல்ல, அழிக்கிறவன். மனுஷனுக்குள் இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை, மனுஷனுக்குள் தேவன் வைத்த அந்த சுகத்தை பிசாசு அழிக்க பிரயாசப்படுறான். நிறைய பேர் வாழ்க்கையில் பலவீனம். ஏன் சுகம் வேணும், ஏன் போராட்டம், ஏன் மரண பயம் வருது என்னன்னே தெரியலையே. என் பரம்பரையா இந்த வியாதி பின்தொடர்கிறது. நல்லா கவனிங்க, உங்க அப்பாவுக்கு வந்த வியாதி உங்களுக்கு வருமானால் அது சாபம். வரக்கூடாது. அல்லேலூயா சொல்ல, வரக்கூடாது. சொல்ல மாட்டோம். உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா? டாக்டர் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம் டாக்டர், அதெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள், எனக்கு வராதுன்னு சொல்லணும் நீங்கள். ஆமே. பிசாசு நோக்கம் என்ன? பரம்பரையாக குறிப்பிட்ட வியாதியை கொடுக்கணும். அவங்க அப்பா அம்மா யாராவது ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்கன்னா யோசித்து பாருங்க, பிள்ளைகளுக்கும் அந்த ஹார்ட் பாதிப்பு வரும். பார்த்துருக்கீங்களா? கவனிங்க, நான் சொல்கிறேன், இந்த பரம்பரையாய் இந்த வியாதி உங்களை பின்தொடரக்கூடாது. ஆமே சொல்லுங்க. நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா, தேவனால முன்குறிக்கப்பட்டவங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா, உங்களுக்குள்ள இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? நல்லா கவனிங்க, உங்களை பரம்பரை சாபம், பரம்பரை வியாதி பின்தொடராது. அல்லேலூயா. பிசாசு நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் நோக்கம் என்ன தெரியுமா? எல்லா மனுகுலமும் வேதனையோடு கூட வாழணும், வியாதியோடு கூட வாழணும், மரண பயத்தோடு வாழணும். ஒரு வியாதி ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், முழு குடும்பமும் பாதிக்கப்படுதா? வேதனையோடு இருப்பாங்க. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இன்னும் 1 வருஷம் தான் குழந்தை இருக்க போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்களான்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? சமாதானம் பாதிக்குது. ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பெரிய வியாதி வருது அப்படின்னா குடும்பமே பாதிக்கப்படும், வருமானம் பாதிக்கப்படும், குடும்ப சந்தோஷம் பாதிக்கப்படும். குடும்ப தலைவிக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னா அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டுரும். நல்லா கவனிங்க, இதுதான் பிசாசுக்கு தேவை. நல்லா கவனிங்க, இதுதான் பிசாசுக்கு தேவை. மனுஷன் மகிழ்ச்சியா வாழக்கூடாது, வியாதியோடு கூட வாழணும், ஆரோக்கியம் இழந்து வாழணும், சமாதானம் இழந்து வாழணும். பிசாசு இதுதான் முக்கியம், அவனுக்கு தேவை.
நான் சொல்லி ஒரு சமூகத்தை நான் முடிச்சிட போகிறேன். ஒரு முறை நான் சிஎம்சி மருத்துவமனைக்கு போயிருந்தேன். சிஎம்சி மருத்துவமனைக்கு என்னை வந்து ஜெபிக்க அழைச்சிருந்தாங்க. நான் மிஷினரியாக இருந்தேன் பீகாரில் 2 வருஷம். எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஒரு நண்பர் கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணார். சார் நீங்கள் போயிட்டு ஒரு சிஎம்சியில் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வட இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்கிறாங்க, அவங்க பேசுறது எனக்கு தெரியல. நான் அங்கே ஊழியத்துக்கு போயிருந்த போது அவங்க நம்பர் வாங்கினாங்க, ஆனால் அவங்க பேச மொழி எனக்கு புரியல, உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே, நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறீங்களான்னு சொன்னார். ஓகே நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு நேராக ஃபோன் பண்ணிவிட்டு நேராக போயிட்டேன். சிஎம்சி மருத்துவம் எத்தனை பேருக்கு தெரியும்? சிஎம்சி ஹாஸ்பிட்டலு தெரியல. அங்கே போயிட்டு நான் ஃபோன் பண்ணேன். உடனே அவர் ஃபோன் பண்ணி நான் ஃபோன் பண்ண அவர் அட்டன் பண்ணார். ரொம்ப மெல்ல பேசினார். ஒரு 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 பிரதரு, ஐயா ஒரு 1 மணி நேரம் கழித்து வாங்க அப்படின்னார். நான் சொன்னேன் ஓகே நான் வரேன் அப்படின்னுட்டேன். அப்புறம் 1 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறாரு 1/2 மணி நேரம் கழித்து வாங்க, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா. ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டார். என்னை அழகாக கூட்டிகிட்டு போனார். ஒரு குறிப்பிட்ட வார்டுக்குள்ளே கொண்டு போகிறாரு. அது குழந்தைகள் வார்டு, ஃபுல்லாக குழந்தைகள் வார்டு. சின்ன சின்ன பிள்ளைங்க 2 வயசுலேருந்து பிறந்த குழந்தைகள் மாத்திரமல்ல 13, 10, 8 இப்படிலாம் குழந்தைகள் படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த மாதிரி வியாதி தெரியுமா? பயங்கரமான அந்த கேன்சர் வியாதிகள். எலும்பில் புற்றுநோய் வந்திருக்குது, பிளட்டில் புற்றுநோய் வந்திருக்குது, வயிற்றில் கேன்சர் கட்டி வந்திருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி துடிக்கிறாங்க, மரண வேதனைப்படுறாங்க. அப்புறம் சில பிள்ளைகளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்குது. நான் நேராக என்னை ரொம்ப வேதனையோடு கூட நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்னை கடைசியாக அந்த பெட்டுக்கு நேராக கொண்டு போனாங்க. அவங்க குழந்தை 4 வயசு குழந்தை. அவளும் அவங்க தாயும் அந்த குழந்தையுடைய தாயும் தகப்பனாரும் அந்த பெட்டு பக்கத்தில் நின்று கொண்டு அப்படியே அழுறாங்க. 4 வயசு குழந்தை. என்னங்க பிரச்சனைன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க என் குழந்தைக்கு 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டுச்சு பாஸ்டர் அப்படின்றான். 4 வயசு குழந்தைக்கு 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்குது. என் உள்ளம் உடஞ்சிடுச்சு. ஐயோ இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சிச்சு, எப்படி வந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல. உடனே ஏன் லேட்டாக ஆச்சுன்னு அவங்களே சொன்னாங்க. பாஸ்டர் சாரி பாஸ்டர் லேட்டாக வந்தேன், என் குழந்தைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாஸ்டர். 4 வயசு குழந்தைக்கு டயாலிசிஸ். என் உள்ளம் உடஞ்சிடுச்சு. அழுதுட்டு நான் ஜெபம் பண்ணி கண்களை மூடனேன். ஜெபமே ஓடலை. நிறைய அந்த பிள்ளைகள் எல்லாரும் மரண வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த குழந்தையுடைய இந்த காரியத்தை கேட்ட உடனே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. இவ்வளோ ஆவியார் வரையை துக்கப்படுறாரு. நான் ஓன்னு அழுதுட்டு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு நான் புறப்பட்டு வந்துட்டேன். எல்லாரும் தகப்பமாரெல்லாம் எங்களை ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னு வெளியே வரும்போது நான் ஆண்டவத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த குழந்தைகள் என்ன தப்பு செஞ்சிச்சு, ஏன் ஆண்டவரே இந்த வேதனை, ஏன் இப்படிப்பட்ட மரண வேதனை ஆண்டவத்தில் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தை உள்ளத்தில் பேசுகிறாரு, இந்த குழந்தைகள் அல்லது இந்த மனுகுலம் என்னுடைய சாயலை தரித்திருக்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த பிசாசு இப்படிப்பட்ட வேதனைகளை வியாதிகளை கொண்டு வந்து அவர்களை துக்கப்படுத்துகிறான், அவர்களை வேதனைப்படுத்துகிறான்னு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. உள்ளம் உடஞ்சிச்சு. அனுதினமும் வியாதியர்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். நல்லா கவனிங்க. மருத்துவமனையில் போய் பாருங்கள், மரண ஓலம் கேட்குது. வீட்டில் போய் பாருங்கள், படுத்து படிக்க இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் மரண வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வேதனை தாங்க முடியல. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போய் சுகத்தை ஆரோக்கியத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இனியும் ஆண்டவர் பிசாசை சந்தோஷப்படுத்துவதற்கு அவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை உங்களை அந்த வியாதி உங்களை பலவீனங்களை வாட்டி வதைக்குதா, மரண வேதனைகளை வாட்டி வதைக்குதா, சமாதான குடைச்சலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, கடன் பிரச்சனை, போராட்டம், மன நிம்மதி இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கொஞ்ச நாள் தான் திருமணம் ஆச்சு ஆனால் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சமாதானம் இல்லை, போராட்டம், பிரச்சனை, உபத்திரவம், நெருக்கம், இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். எலும்பி நிற்கலாமா? எலும்பி நில்லுங்க பார்க்கலாம். நம்ம எலும்பி நின்று நம்ம எல்லாரும் ஜெபிச்சு முடிக்க 2 நிமிஷம் அப்படியே நான் டைம் இல்லாதனால நீங்கள் வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி காட்டுங்க. ஆமாம் எல்லாரும் பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். தேங்க்யூ லார்ட். சீக்கிரமாக எலும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நான் மரண வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள ஒரு மரண பயம் இருக்குதுப்பா. எனக்குள்ள இந்த மரண பயம் இருக்குது. இது வியாதி நிமித்தம் நான் மரித்து போய் விடுவேனோ, என் பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டுருவாங்களோ,
போயிடுவாங்களோ, என் கணவர் என்னுடைய மனைவி அனாதையாக்கப்பட்டுருவாங்களோ என்கிற பயம் எனக்கு வருது அப்படின்றவங்க மாத்திரம் கவனிங்க, உங்கள் இருதயத்தில் கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எஸ், அநேக மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. மரண செய்தி கேள்விப்படும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய திகில் உண்டாகுது, பயம் உண்டாகுது. யாரோ மறிச்சிட்டாங்க, ஆனால் உங்களுக்குள்ள மரண பயம் வருது. இது பிசாசின் கிரியை, இது பிசாசின் கிரியை. ஹல்லேலூயா. பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். உங்க சமாதானத்தை பாதிப்பதற்கு இப்படிப்பட்ட பிரச்சனை உங்க இருதயத்தில் பிசாசு கொண்டு வருகிறான். எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எஸ், ஹல்லேலூயா. நான் சுகமாகுவேன், எனக்காக இயேசு யாவையும் செய்து முடிப்பார். என் வியாதிகளை, என் பலவீனத்தை இயேசு ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நான் சுமக்க தேவையில்லை, என் குடும்பம் சுமக்க தேவையில்லை, என் கணவர் என் பிள்ளைகள் சுமக்க தேவையில்லை. ஜெபிங்க, ஜெபிங்க, வாயை திறந்து கேளுங்க. இப்போ கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வருது. எஸ், மலட்டு தன்மைகள் மாறுகிறது, மலட்டு தன்மைகள் மாறுகிறது, மலட்டு தன்மைகள் மாறுகிறது. குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. உங்க கர்ப்பத்தை ஆண்டவர் தொடுகிறார். உங்க அவமானங்கள் மாறுகிறது, உங்கள் நிந்தைகள் மாறுகிறது. இயேசு உங்களை தொடுகிறார். அம்மா, எஸ், ஹல்லேலூயா. தகப்பனே, உடைய தழுமுள்ள கரம், உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்க பிள்ளைகள் மேல இப்போது இறங்கி வருவதாக, இப்ப இறங்கி வருவதாக. உச்சந்தலை முதல் உள்ளாங்கால் வரையிலும் கர்த்தருடைய குணமளிக்கிற வல்லமை இப்போது பாய்ந்து வருவதாக, பாய்ந்து வருவதாக. 18 வருஷம் ஆண்டவரே வியாதிப்பட்ட மகளை நீங்க தொட்டு சுகமாக்குனீங்களே. பல வருஷமா வியாதியோடு, பலவீனத்தோடு, மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு பரிசுத்த கரம், விடுவிக்கிற கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. தொடுங்கப்பா, 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 தொடுங்கப்பா. ஒருத்தரை விடாதீங்க, ஒருத்தரை விடாதீங்க. இயேசுவின் தழுமுள்ள கரம், இயேசுவின் தழுமுள்ள கரம், சுகப்படுத்துகிற வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இப்போ 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 இறங்கி வருவதாக. பெற்றுக்கொள் சுகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிப்போடு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், மரண பயம் விலகுது, மரண பயம் விலகுது. சாப கட்டுகள் அறுக்கப்படுது. எஸ், சமாதான குலைச்சல்கள் மாறுகிறது. தரித்திரம் மாறுது, தரித்திரம் மாறுது. தீராத வியாதி மாறுது, மாறுது. எஸ், எஸ், எல்லாரையும் தொழுகப்பா. ஒருத்தரை விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. அல்லேலூயா. பாவக்கட்டுகள், பாவக்கட்டுகள், அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் விழுந்து போகிற அந்த அனுபவம் இன்றைக்கு மாறட்டும் ஆண்டவரே. பாவக்கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. பொல்லாத பிசாசு உங்க பிள்ளைகளை நீ தொட முடியாது. எட்டுவன் கையை இயேசுவின் நாமத்தில் எப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உங்க பிள்ளைகளை நீங்க சந்தோஷப்படுத்தி இருக்கிறீங்கப்பா, விடுதலையாக்கி இருக்கிறீங்க, சுகப்படுத்தி இருக்கிறீங்க, அவரை மகிழ்ச்சி ஆக்கி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் உலகத்தில் நாடு சொல்லுவாங்க ஐயா. ஒரு வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லுங்க ஐயா. ஐயா, ஒரு வார்த்தை.
கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ஒன்றுமில்ல ஆண்டவரே, கூடாத காரியம் ஒன்றுமில்ல ஆண்டவரே. தகப்பனே, மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை உம்முடைய வல்லமை ஆண்டவரே. 12 வருடமா இருந்த வியாதியை சகோதரிகள் சுத்தமாக்குற வல்லமை உங்க வல்லமை ஆண்டவரே. கண்ணில்லாத பர்சுமைக்கு பார்வை கொடுக்கிற வல்லமை ஆண்டவரே. பலனற்று போன மக்களுக்கு பலனை கொடுக்கிற வல்லமை மால கூடாதது ஒன்றும் இல்லையே ஆண்டவரே. எங்க விண்ணப்பத்தை கேட்டு எங்க கண்ணீரை கண்டு ஆண்டவரே அதை திருப்தியில் வைத்து ஏற்ற காலத்து அதற்கான பதிலை தருகிறவர் நீர் ஆண்டவரே. அந்த பதிலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சுகத்தை தரும்படியாக, அந்த பதிலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பதிலை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த செய்தியின் பிரகாரமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வார்த்தையின் வல்லமையுள்ள ஊடுருவி பாயட்டும். வார்த்தையின் வல்லமையுள்ள அதிசயங்களை செய்யட்டும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பிசாசானவர்கள் எங்கள் மேல் அதிகாரம் கிடையாது ஆண்டவரே. அதை எதிர்த்து நிற்கிற வல்லமை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க மாட்டேன். நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. எங்கள் மதியில் செய்தியை பகிர்ந்து கொண்ட பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உங்க சித்தம் என்ன அதன் பிரகாரம் இன்று நடந்தது நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கொடுத்த செய்தி ஆசீர்வதித்துக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒரு உள்ளமும் ஆசீர்வதிக்கப்படப்பட்டு அவர் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னுமான பல இடத்துல பல பிரதேசத்துக்கு போய் ஊழியம் செய்யும்படியாக தகப்பனே பாஸ்டரை ஆசீர்வதித்து பலன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையின் மக்களை ஆசீர்வதிங்க, காற்றுக்கொள்ளுங்க. நன்மையானதே இந்த வாரம் முழுவதும் சொல்லித்தாங்க, பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நன்னின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடும் விசேஷமாக இந்த மிஷனரி ஊழியத்தை செய்து வருகிறதான அருமையான மோத பிள்ளை ஸ்டாண்டி அவர் ஊழியத்தோடும் அவர் குடும்பத்தாரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.